ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். தேவன் நமக்கு தருவதெல்லாம் நிரந்தரமானது. மனிதர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதும் நம்முடைய உழைப்பினால் நாம் ஆதாயம் பண்ணி கொள்வதுமான இந்த உலகம் சார்ந்த எந்த காரியமும் நிரந்தரமானவைகளாய் என்றைக்குமே இருப்பதில்லை. பணமும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் பதவிகளும் எல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் காணாமல் போய்விடுகின்றது. ஆகவே தேவன் நமக்கு தருகின்ற காரியங்களை அதிகமாக நாடவும் அதை பாதுகாத்து கொள்ளுகிறதற்கும் நாம் முன்வர வேண்டும். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் யாருக்கெல்லாம் எதையெல்லாம் கொடுத்தாரோ அவைகளெல்லாம் நிறைவுள்ளவைகளும் ஆசீர்வாதமானவைகளும் நிரந்தரமானவைகளாகவும் இருந்திருக்கின்றது. நோவா வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் மிகப்பெரிய பாவிகளாய் இருந்தபடியினால் பாவிகளை அழிக்கும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தேவன் கொடுத்த பாதுகாப்பு எந்த அழிவும் அவர்களை நெருங்காமல் அரணாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை விடுவிக்க யாராலும் இயலாமல் இருந்தது. இறுதியாக தேவனே முன்வந்து அவர்களை விடுதலையாக்கினார். அதை தடுப்பதற்கோ அவர்களை திரும்ப எகிப்துக்கு அடிமைகளாக கொண்டு போவதற்கோ எந்த மனுஷனாலும் முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களுடைய செவிகளை கேட்கும்படிக்கு செய்தார், முடவர்களை நடக்கச் செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்படி இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அரை குறையாக இல்லாமல் முழுமையானவைகளாய் இருந்திருக்கின்றது. இன்னும் ஏராளம் அதிசயமான காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறதற்கு முடியும். இவைகள் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நமக்கு எது தேவையானாலும் கர்த்தரிடத்தில் செல்லுவோம், அவர் நமக்கு கொடுப்பார். அந்த நன்மைகள் நிரந்தரமாகவும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பதாகவும் இருக்கும். ஆகவே கர்த்தரை தேடுவோம், நிறைவான நன்மைகளை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானதாகவும் நிறைவுள்ளவைகளாகவும் இருக்கின்றதற்காக உம்மை துதிக்கின்றோம். நிலையற்ற உலகம் சார்ந்த நன்மைகளை நாடி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.